இன்னைக்கு ஜுவல்லரி மேக் பண்ணுறவங்களுக்கு ஒரு குட்டி டிப்பை தான் இன்னைக்கு நான் யூஸ்ஃபுல்லாக சொல்ல போகிறேன். என்னடா டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சம்கியை வச்சு விளையாடிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? இந்த சம்கியை தாங்க ஓஹெச்பி ஷீட்டில் ஃபுல்லாக நான் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிட்ட பிறகு அது நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு தோணுதோ அந்த டிசைனை இந்த சம்கி மேலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதால ரொம்பவே நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். எப்படின்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நமக்கு தேவையான டிசைன்ஸை நம்ம இதில் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இங்கே ஒரு குட்டியாக ஒரு ரோஸ் டிசைனை தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிசைனை நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டு பெண்ணை வச்சு தான் நான் வந்துட்டு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை ஜஸ்ட் இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஓஹெச்பி ஷீட்லேருந்து அந்த சம்கி வெளியே வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரியான ரோஸு, அதுக்கப்புறம் லோட்டஸ், நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ இந்த மாதிரி ஒரு டிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம்.